ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டைம் வந்து கிச்சன் எப்படி இருக்குது, இப்படி இருக்கிற கிச்சன் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதோட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு குட்டி டிப் வந்து அடிக்கடி நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா. எந்த ஒரு vlog வீடியோ போட்டாலும் இந்த மாதிரி அதில் வந்து ஒரு கிச்சன் டிப் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருந்தேங்க. இப்போ ஒரு டிப் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இப்போ காலையில் பாருங்கள், என்னோடய கிச்சன் இப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து பசங்க பூரி கேட்டாங்க அப்படிங்கிறக்காக பூரி மட்டும் சுட்டு குருமா இதெல்லாம் ரெடி பண்ணி பசங்க டிஃபன் பாக்ஸு பசங்களை சாப்பிட வச்சு அனுப்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கிச்சன் பாருங்கள் இந்த நிலமையில் இருக்குது. இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னு உளுந்து அரிசி ரெண்டுமே ஊற வச்சுட்டேங்க. உளுந்து அரைச்சிட்டு இருக்கு. இப்போ கிச்சன் இப்படி இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து பூரி சுட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து மீதி இவ்வளோ மாவு மீதி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே பெரிய பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா வறண்ட மாதிரி ஆகிறது மட்டும் இல்லாமல் இடமும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வந்து சிங்கில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவுத்தி போட்டுடலாங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஃபுல்லாக நிறச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப காயாமல் இருக்குங்க. வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பூரி 3 பூரி மீதி ஆகிருக்கு. இதே வந்து ஒரு தட்டு மேலே வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இல்லை அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் இந்த 3 பூரி மட்டும் இருந்துகிட்டு இருக்குங்க. இதையும் கையோடு நம்ம சிங்கில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிச்சனை பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். நம்ம வந்து எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாமே மாற்றி வச்சுட்டு எல்லாமே சிங்கில் கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னாவே பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. குருமா வந்து இவ்வளோ மீதி இருக்குது. இதையே வந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு இப்போ சப்பாத்தி அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பூரி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஷினில் வச்சு அமுத்துறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மிஷின் வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிறது எந்த அவசியமே இல்லைங்க. இது வந்து ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் மட்டும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து இதையும் ஒரு கவருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பார்க்குறக்கு வந்து கிச்சன் ஓரளவு க்ளீனான மாதிரி இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன்னு நான் சொல்லலை, ஓரளவு க்ளீனான இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் ஏகப்பட்ட வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை அடிக்கவே வந்துடுவீங்க. அந்தளவுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். சலிக்காமல் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சுங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வீடியோ, அதாவது கிச்சன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோலையுமே ஒரு குட்டி குட்டி டிப் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பாத்திரமெல்லாம் சில்வர் பாத்திரத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணி எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு குட்டி டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. வெங்காயம் எல்லாம் எப்பவுமே நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சருகெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் போட்டு வச்சாலும் அந்த குட்டி குட்டி சருகெல்லாம் கீழே விழுந்து குப்பையாகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் இது ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. லைட்டாக தண்ணி இருந்தாலும் வெங்காயம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி கேலண்டர் ஷீட்டெல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா, அது வந்து தூக்கி போடாமல் இதுக்கு தகுந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே போட்டு விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே அந்த குட்டி குட்டி தூசெல்லாம் எதுவுமே விழுகாமல் இருக்குங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப் தெரிஞ்சுது அப்படின்னாலும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க. மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு பூரியெல்லாம் சுட்டது எல்லாமே எடுத்து சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கிச்சன் ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.